வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் ஜூலை 6ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3500 பக்கமாக க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எல்லாருக்கும் தெரியும் க்ரூட் ஆயில் அதிகமான சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த கான்ட்ராக்டில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. 3420 வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ராப் ஆகி 3380 வரைக்கும் கீழே வந்து அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதோட ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் கீழே வந்து 3360 வரைக்கும் கீழே வந்து ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்ச க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3380 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதோடைய செல்லிங்கை கண்டினியூ பண்ணி 3220 வரைக்கும் வந்து ஒரு புதிய லோவையும் க்ரியேட் பண்ணிவிட்டு இறுதியாக 3311 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே க்ரூட் ஆயில் நமக்கு சரிவை சந்திச்சிட்டே இருக்குது. அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இந்த கான்ட்ராக்ட் 4000லேருந்து க்ரூட் ஆயில் தொடர்ந்து கீழே விழுந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டு கிட்ட ட்ராப் ஆயாச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 320லேருந்து 340க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்னும் செல்லிங்க்கு சாதகமாக பெட் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன செய்யலான்னா, கொஞ்சம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் பிரேக் கொடுத்து மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் பண்ண விட்டுட்டு திருப்பி முடிவெடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கத்தை பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம்னு சொல்லப்படுற வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கணும். அது மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுதான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எங்களுடைய அட்வைஸாக. நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட சார்ட்டு. இது அதே 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் தான். நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, 176 மற்றும் 182க்குள்ளேயே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. 176 பக்கமாக ஜூலை 5ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி க்ளோஸ் பண்ண காரணத்தினால நம்ம தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜூலை 6ஆம் தேதி பார்த்தோன்னா ப்ரைஸ் ஓரளவு 76 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்து இறுதியாக 176 கீழே க்ளோசிங் கொடுத்தது செல்லர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 76 பக்கமாகவோ அதுக்கு கொஞ்சம் மேலேயோ ஓப்பன் ஆகி 176 பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த கான்ட்ராக்டில் 176 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த லெவலான 178 வரைக்கும் போக முயற்சி செஞ்சுருக்கு. 78 ஒரு நடுத்தர ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் சரிவை சந்தித்து நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 172.6 தொட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு 173.4. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அது எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 178 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 170.2 மற்றும் 167.2. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.